ஹலோ மேக்ரி வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு என் கூட மாரிமுத்து சார் இருக்காரு. ஸோ கடந்த வார நீயா நானால தலைப்பில்லாத நீயா நானா பார்த்தோம். மாரிமுத்து சார் அந்த ஷோவில் நிறைய நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு இன் பர்சன் அவர்கிட்ட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்டர்வியூக்குள்ளே போகலாம். ஹலோ சார். ஹாய் மேம். அம்மா கிட்ட மட்டும் இருக்குது. அக்கா ஏதாவது அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னா அது என்ன அமௌண்ட்டுன்னு கேட்பேன் ஃபஸ்ட்டு. ஐ டோன்ட் நோ வை ஐ எம் ஹேவிங் தட் ஹேபிட். அம்மா 5,000க்கு அம்மா புடவை எடுத்தால் அம்மாவுக்கு வந்து 10,000 எடுத்து கொடுக்கணும். ஸோ எப்படி இருக்கீங்க? அதே கேள்வி தான் இங்கேயும். ஆஃப்டர் நியானா ஐ எம் வெரி ஹாப்பி. ஓகே. அண்ட் நியானா ப்ரோக்ராம் வந்ததோட ஆஃப்டர் நியானா இட் வாஸ் லிட்டில் பிட் பர்சன்டேஜ் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட். ஓகே. பிஃபோர் நியானா வந்து ஐ வாஸ் ஸ்ட்ராங். பட் வந்து நான் ஸ்ட்ராங்காக இருந்தது தப்பா ரைட்டான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்துச்சு. ஓகே. ஸோ த சாரோட ஃபர்ஸ்ட் கொஷின்லேயே வென் ஐ ஆன்சர் தட், அதுக்கப்புறம் செகண்ட் லெவல் போகும்போது ஐ வாஸ் லிட்ரலி பர்ஸ்ட் அவுட். அந்த பர்ஸ்ட் அவுட் வந்து நிதானமான பர்ஸ்ட் அவுட்டாக இருந்தால் கூட இட் இஸ் ஃப்ரம் மை ஹார்ட்னால இட் வாஸ் டோட்டலி ஹவ் சேஞ்ச்ட். ஐ வாஸ் ரிலாக்ஸ்ட் ஆன் த டே இட் செல்ஃப். அந்த ஃபர்ஸ்ட் டே ரிப்போர்ட், அந்த ப்ரீவியஸ் டே ஆஃப் நியானானா ஆர் அந்த ப்ரெசன்ட் டே ஆஃப் நியானானா வாஸ் இன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே தான். I was in a stressful day. I was not well due to stress. I went to the doctor, checked all the diagnosis எல்லாம் பண்ணாங்க. பண்ணிட்டு some issues they said stress-அ குறைக்கணும், you should go outside, you should quit the job. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குலாம் they said. But I said no issues. அப்போ இன்னைக்கு இது வந்து ட்ரையல் பண்ணி பார்க்கலாமே. I came out. அந்த நியானானா வந்து சேஞ்ச் எப்படி ஓவர் ஆச்சுன்னா, the next testல டாக்டர் told what changes in you. He was Mr. near my hospital, அங்கநல்லூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல். He said செகண்ட் டே யூ ஹாவ் சம் சேஞ்சஸ், எனி திங் வாட் யூ அவர் அந்த மாதிரி பார்த்தோன்னா ஓகே இட் ஷோஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஃபேஸ். யூ கேன் சி இந்த நியானா அந்த இதில் வந்து கொஞ்சம் ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கும். யூ மைட் ஹவ் சீன் தேர். எல்லாருமே கேட்டாங்க. அடுத்த நாள் உள்ள சேஞ்ச் ஓவர் வந்து இட் வாஸ் ரைட் ஃப்ரம் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த ஃபேஸ். ஓகே. ஆஸ் இஃப் நவ் உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது ஒரு சரியான ஆர்க், ஒரு நல்ல ஆர்க், யூ வேர் இன் பிளேஸ்ட் இன் ரைட் திங், எல்லாத்துலேயுமே நீங்கள் ரைட்டாக தான் இருக்கீங்க. பட் எங்கே உங்களுக்கு அந்த சோகம் இழுத்தது? என்ன அந்த லைஃப் சர்க்கம்டன்ஸில் வேர் யூ ஃபெயில்ட் ஆர் யூ வேர் லைக் நாட் வெல் அப்படின்னு உங்களுக்கு எது தோணுது? Initially, I was started my career in 2000 as a teacher. When profession was started, teaching also I will be a good teacher according to not myself with the things. ஏன்னா எனக்கு ரொம்ப டீச்சிங் பிடிக்கும். அதனால I didn't go for engineering or medical. So that is the option. I went to BSc chemistry, then MSc chemistry, then psychology எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் B.Ed. Then I went to the teaching professionல இருக்கும்போது I love children very much. இப்போ என்னன்னா you had to have special classes till 8 o'clock. Then Sundays class even. அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் I cannot tolerate. Okay. If teacher is good, if you are training the children good, they will get good marks. If the concept is clear, they will take good marks. நீங்க வந்து ரோட் மெமரி கொடுத்து இல்லை ட்ரில் பண்ண வச்சு அவங்களை எடுக்க வைக்கிறது, it is not going to sounds good. அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னு எங்களுக்கு we know that. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் how their output we know that. அது வந்து அக்ரி பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் which we are not adapted. ஸோ உங்களுக்கு இவ்வளோ ஹை பிரின்சிபல்ஸ் இருக்கு, பட் உங்களை சுற்றி இருக்கவங்களும் சிஸ்டமும் அது கரெக்டாக இல்லாத போது லைக் ஹவு யூ ஃபீல்? லைக் அது ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு. ஆனால் அதோட அவுட்புட் வந்து சம் பீப்புள் வேர் சப்போர்ட்டிங். அப்போ அதை பார்க்கும்போது சம்வேர் we are ரைட்டுன்னு ஒரு இடத்துல தோணுச்சு. அடுத்த இடத்துல தோணுச்சுன்னா எல்லாரும் ஒருவேளை நம்ம இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் whenever I am driving car or bike whatever it is, நம்ம மடிப்பாக்கம் ஏரியா ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு டெல் தட் whenever ஆப்போசிட்ல வருவாங்க. இட்ஸ் a one way. I won't give way. ஐ வில் ஸ்டே. இன்னைக்கு எனக்கும் என் கசனுக்கும் இதான் பிடிக்காது. அவரும் அப்படி பண்ணுவார். எனக்கு என்ன பிடிக்கிறதுனா, இஃப் யூ ஆர் கம்மிங் ஆப்போசிட் இட்ஸ் ஃபைன், ஓகே. நீங்கள் ஹெல்மெட் போடல, ஓகே. நீ ஆப்போசிட்டில் வந்துட்டு என்ன முறைச்சிட்டு போவேன். ஸோ ஐ செட் யூர் ராங். எனக்கு பேக் எடுக்கும்போது அதில் யாராவது விழுந்துட்டான்னு என்ன பண்ணுறது, அந்த மாதிரி கொஞ்சம் இஷ்யூஸ். அப்போ நீ வர்ற மாதிரி நான் ராங் வேல வர முடியாது. இட்ஸ் அ ப்ரோட்டோகால். பெல்ட் போனால் பெல்ட், ஹெல்மெட் போனால் ஹெல்மெட். தென் ஐ ஸ்டாப் த டிராஃபிக் போலீஸ். சார் ஆப்போசிட்டில் வராங்க ஒன் வே. சார் நீங்கள் இந்த ஹெல்மெட்டை பிடிக்கிறது ப்ளீஸ் கோ அண்ட் கேட்ச் தம், ஒரு பெனாலிட்டி கொடுங்க. இல்லை சார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் ஆன் பண்ணுறது கூட சுச்சுவேஷன் தே ஆர் மேக்கிங். அப்போ ஹவு இட் வில் பி இன் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ஃப்ரெண்டில் பையன் இருக்கான், அப்பா ஓட்டுறாரு, ஹெல்மெட் கிடையாது, ஓகே. ஹெட்ஃபோன் இது வந்து இட்ஸ் ரைட் ஆர் ராங், ஐ டோன்ட் நோ. ஐ வாஸ் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் வெதர் ஐ இமேஜின் மை செல்ஃப் இஸ் ரைட்டா ஆர் வாட் ஐ எம் டூயிங் இஸ் ரைட்டான ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்துச்சு. தட் வாஸ் கிளியர்ட் இன் நியானா. ஓகே. கொஞ்சம் பேக் போலாம். மாரிமுத்து சார். ஓகே. ஸோ அவரோட லைஃப் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஐ வாஸ் இன் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூல். ஐ ஸ்டடிட் லோவர் கிளாஸஸ். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல், அப்புறம் சிபிஎஸ்சி, எவ்ரிதிங் மிக்சட் ஆஃப்.
எஜுகேஷன் வாஸ் குட். ஐ ரெஸ்பெக்ட் த டீச்சர். ஃபியர் ரொம்ப இருக்கும். ம். எங்கள் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் தான் ஸ்கூல். ம். ஸோ அப்பா வந்து டெய்லி ஸ்கூலுக்கு வருவார். ஸோ தட் இஸ் வாட் ஸ்ட்ரிக்ட்னஸ். அந்த அப்போ என்ன தெரியாது, காலையில் கிளாஸ் இங்கிட்டு போகணும், அப்புறம் வீட்டில் வந்து படிக்கணும். தே வில் கம்பேர் வித் அதர்ஸ். ம். அப்புறம் ஃபேமிலிக்குள்ளே கம்பேரிசன் நிறைய இருக்கும். அவன் ஓகே. படிக்கிறா, இவ படிக்கிறா, அக்கா படிக்கிறா, யூ ஆர் கெட்டிங் மார்க்ஸ். அப்பவும் நம்ம 90+ வாங்கியிருப்போம். ஓ பட் 90. ஓ மை 80+ காட். அல்லது கம்மி மார்க் வாங்கியிருப்போம். தட் கிவ்ஸ் அஸ் ஹாப்பி இல்லையா? ம். நான் ம். எனக்கு ம். என்னோட மார்க் எனக்கு ஹாப்பி தானே. அப்போ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நீயே எவ்வளோ அவங்கள மாதிரி பண்ணல சொல்லும்போது வில் கெட் இரிட்டேட்டட். ம். அப்போ வந்து இந்த சால்ட் போட்டு அதில் நீல் டவுன் பண்ண சொல்லுவாங்க. ம். இந்த ம். பயங்கர ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்லாம் இல்லை. எங்களுக்கு என்னன்னா வி ஆர் தேர் இந்த அக்ரஹாரம் அந்த ஸ்ட்ரீட்ஸில் அந்த ம். இருப்பவங்கலாம் அப்போ வந்து எல்லாரும் நல்லா படிப்பாங்க. ம். ஸோ எல்லாரும் நல்லா படிக்கும்போது அவங்களோட கம்பேர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் பிடிக்கலனாலும் படிச்சாகணும். ம். ஏதாவது சொன்னாங்கன்னா வீட்டில் வந்து சொன்னாங்க, நீ தான் தப்பு பண்ணியிருப்ப, அவங்க பண்ண ம். மாட்டாங்க. தே வில் ம். டெல் ம். தட். ம். நீ அப்பா இது பண்ணிருக்க அந்த மாதிரி எங்களுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கல வீட்டில். அது ஓகே. மாதிரி 9 o'clock மேலே லேட்டாக வந்தால் வெளியில் நிப்பாட்டிடலாம். நைட் 12 o'clock வரைக்கும் வெளில நிற்போம். ஓகே. ஆக்சுவலி வி வென்ட் ஃபார் த பர்டிகுலர் ரீசன் டு கிளாஸ் முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு ஒரு 2 minutes லேட் ஆயிரும். லாக் பண்ணி அது சொல்லுவாங்க, மிலிட்ரி ரூல் மாதிரி உங்கள் அப்பா ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. மை சிஸ்டர்ஸ் வி ஃபெல்ட். பட் அதே ரூலை இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவேன். அந்த ரூல் வந்து எங்களையும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணுச்சு. ஒன் திங், இந்த டேக்லைன் சேஞ்ச் ஆனா என்ன டேக்லைன் இருந்தா யூ வில் பி ஹாப்பி? ஐ ஹாவ் டு கலர் மை ஹேர். ஓ இங்கே மை ஒரு காட். சில்வர், இங்கே ஒரு கோல்டு, இங்கே ஒரு ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர். ஐ வாண்ட் டு டூ தட். டீச்சிங் கம்யூனிட்டி ஆர் யூஆர் இன் அ பிரின்சிபல் ரோல், யூ ஷுட் நாட் டூ லைக் தட். அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு ஐ ஹாவ் டு ஐ எம் ட்ரெஸ்ஸிங் கோட். ஐ டோன்ட் மைண்ட் தட். எனி திங் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஃபுல் ஃபார்மல்ஸ்லாம் எனக்கு ஐ டோன்ட் லைக் தட். பட் ஐ வாஸ் இன் ஐசிஎஸ்சி, ஸோ நோ ம். இஷ்யூஸ். ம். ஆனால் இந்த கலர் பண்ணுறது மட்டும் டீச்சர்ஸ்னால் நீங்கள் கலர் பண்ணால் இப்படி Teachers they have are you so are many having so things many இல்லையா? restriction is there, no? So அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை பிரேக் பண்ற மாதிரி எனக்கு கொஞ்ச நாள் கிடைச்சுனா அது மாதிரி கிடைச்சிச்சுன்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி. கலர் பண்ணணும். கலர் பண்ணும் அது மாதிரி. தென் ஐ ஹவ் டு இந்த என்னென்ன அந்த டப்பாங்குத்து சாங்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஆடினது கிடையாது. ஆடுவோம் நம்ம நினைக்கிற அவுட் மாதிரி. ஆஃப் லைக் இந்த இந்த சத்தம், இந்த இந்த பொசிஷன், பொசிஷன் இதுதான் இது இந்த அப்படின்னு இந்த மாதிரி யாரும் நம்மள யாரும் மிஸ்டேக் பண்ணாத அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. ம். அதுவும் ம். இல்லை. அதுல என்ன ஆச்சுன்னா இப்போ வந்து டீச்சிங் பிரின்சிபல் ம். அப்படிங்கும்போது நம்ம ஏதாவது பண்ணும்போது இட் கோஸ் இன் ராங் டேக் ஆயிருமான்னு அந்த ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அதுல ஒரு லேயர் போட்டே ம். பண்ணப்பட்டேன். ம். இங்க ஒரு டிவைனிட்டி அந்த ஒரு டிவைனிட்டி இது இப்போ ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் மத்தெல்லாம் நான் ஃப்ரீயா தான் செய்வேன். ம். வென் ம். ஐ கோ டு ஐ வில் டெல் தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ம். I was mostly taking 11th and 12th. ம். 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 ஹையர் செகண்டரி தான் மோஸ்ட்லி. ஐ டெல் மை ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கேம்பஸை தாண்டினா ம். you are different, I am different, okay? Even I go with a girl with the backside on my seat, you should not worry about that. If you go with a girl on the backside, I am not worried I'm not about right. that. So that is what discipline. சரியா? பட் எனக்கு என்ன டிசிப்ளின் எனக்கு தெரியும், உனக்கு என்ன டிசிப்ளின் உனக்கு தெரியும். தட் ஐ டாட். இப்போ வந்து லாஸ்ட் இயர்லாம் ஸ்போர்ட்ஸ் டேக்கெலாம் நான் டான்ஸ் பண்ணேன். ம். அலாங் வித் த சில்ட்ரன் ஐ டான்ஸ்ட். இன் பிட்வீன் ஐ வெண்ட் அண்ட் ஐ டான்ஸ்ட் அண்ட் அலாங் ஐ டோல் டீச்சர்ஸ். ம். என்ன ஆச்சுன்னா நான் எப்படி இருக்குன்னா டீச்சர்ஸும் அப்படி ஒரு வேலை இருப்பாங்களாம் டெஸ்ட் பண்ணேன். டீச்சர்ஸ் வெரி ஹாப்பி. ம். ஐ மேட் ம். டீச்சர்ஸ் டு டான்ஸ். ம். ஸோ இது வந்து ஒரு 3-4 years ஐம் டூயிங் தட். இட் வாஸ் ஒர்க்கிங் அவுட். ஆனால் அது வந்து ரொம்ப ஃப்ரீடமாக பண்ண முடியல. அதுலேயுமே கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சின்ன இருக்கு. hesitation இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கலரிங் தென் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் Dress. செக்ஷன் இருக்கும். அங்கங்கே ஒரு ஃபங்கியா ட்ரெஸ் போட்டு லைக் கார்கோ பேண்ட்ஸில் இல்லை அந்த மாதிரி கார்கோ ஐ யூஸ் தட். பட் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி போட்டு போகணும்னு ஒரு ஒரு ஆசை. ஆசை. ஒரு நாள் அந்த மாதிரி ஃபங்கி வி ஹாவ் டு கோ அஸ் வி ஷோ தட் வி ஆர் ஆல்சோ அப்டேட்டட். அந்த மாதிரி காமிக்கிறது இல்லாமல் பட் என்னோட ஹாப்பினஸும் அது லைக்ஸ் தட். அந்த மாதிரி எனக்கு ஆசை இருக்குது. டிஷர்ட் போட்டு போனால் என்ன ஒரு பிரின்சிபல்? வாட்ஸ் த ராங் இன் தட்? வை டீச்சர்ஸ் ஷுட் நாட் வியர் டிஷர்ட்ஸ்? ஜென்ஸ் மாஸ்டர்ஸ் எஸ்பெஷலி. இப்போ லேடிஸ்க்கு உள்ள டெவலப்மெண்ட் இன் சம் ஸ்கூல் ஸ்டில் தேர் கன்சர்வேட்டிவ், நோ யூ ஹாவ் டு வியர் சம்திங். அந்த ட்ரெஸ் கோடில் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர். ஸோ உங்களோட இந்த மேரேஜ் பண்ணாததுக்கான ரீசன் ஏதாவது இருக்கா பிஹைண்ட்? Reason is nothing there. Maybe some better experience in the sense I've not seen any people who are married for each other. Well, அது மேபி சைக்காலஜிக்கல் இல்லை. ஐ எம் ஸ்ட்ராங். சம்டைம்ஸ் ஐ வாஸ் ஃபீலிங் தட் இந்த கப்பல் இப்படி எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அதுக்கப்புறம் இப்படி இருக்காங்க, ப்ரோக்கன் ஆகுறாங்க. ஸோ இல்லைன்னா ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. இது பேர் மேரேஜ்னா வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் லிட்ரலி அவுட் ஆஃப் த பாக்ஸ். இப்போ அதுக்கு திருப்பி போகிறதுக்கு நல்லா விரும்பல. ஏன்னா அப்பாவும் பாஸ் அவுட் ஆயிடுச்சு. அப்புறம் வாட் இஸ் த திங்ஸ் இல்லை நம்ம டிஎன்ஏல என்ன இருக்குன்னு தெரியல இல்லையா? இங்கே ஃபேமிலியில் ஒரு லெக் மேரேஜ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ டிஎன்ஏல கூட இருந்திருக்கலாம் எனக்கு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆகாமல். தட் மேபி ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஐ ஃபெல்ட் மை செல்ஃப்.
இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு லவ் அந்த மாதிரி எந்த ஒரு எமோஷன்ஸும் வரலையா இல்ல நீங்க emotions, எங்கேஜ்லயும்? the emotions are there when we filter that. அந்த ஏஜ் எல்லாம் தாண்டி போறது என்ன, பிகாஸ் we are strict family அந்த மாதிரி ஒரு இதுல வரும்போது அந்த மாதிரி இல்ல, அந்த ஏஜ்ல வரும்போது நம்மள மாத்திட்டாங்க. படிக்கணும், இது பண்ணணும், நம்ம இந்த ஃபேமிலி இப்படி அப்படி இப்படி சொல்லி நமக்கு மைண்ட் மாறினது. அதுக்கப்புறம் இந்த ட்ராக் வர மாட்டேங்குது. ஸோ வி ஓகே. ஷுட் ஐ ஃபீல் லைக் தட். எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற, என்னோட ஷேர் பண்ணி, எதுக்கு உன் பாதி துணியை துவைக்கணும், எதுக்கு உனக்கு சமையல் பண்ணி கொடுக்கணும், எதுக்கு உனக்கு இது பண்ணணும். இஃப் யூ ஆர் குக்கிங் ஃபார் ஃபியூ டேஸ், ஐ எம் குக்கிங் ஃபார் டேஸ், இட் இஸ் ராங். ஓகே. இன் பர்சனாவே யூ ஆர் நாட் லைக் எங்கேயுமே தோணிடலையா இல்ல டு அந்த கெட் அதனால மேரிட் அண்ட் ஹேவ் லைஃப்? நோ அந்த மாதிரி வரல. என்ன ரீசன்னா, அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்கு, ஸ்டடீஸ் ப்ளஸ் ஐ வாண்ட் டு ரோம் ஆல் த ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி. ஸ்டேட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டேன், த்ரூ அவுட் இந்தியா முடிச்சு. இப்போ ஒரு கண்ட்ரியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ட்ராவலிங் முடிச்ச அப்புறம் அந்த ட்ராவல் பண்ண எனக்கு இதுக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமாக தோணிட்டே இருக்கு. சம்திங் வி ஆர் ட்ராவலிங். நாங்கள் ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் நாட் மேரிட், ஓ வி ஆர் தேர். உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒரு லைக் ஈக்குவல் பார்ட்னருக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பெக்ட் இருக்கு, கொடுக்க முடியாது. ரெஸ்பெக்ட் இல்லைன்றது. அதுவும் இல்லாம நம்ம ஃபேமிலியா இருக்கும்போது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை ப்ரையாரிட்டிஸ் மை மதர் அண்ட் மை சிஸ்டர். அந்த ப்ரையாரிட்டிஸ் இப்போ அம்மாக்கு நான் ஒரு புடவை எடுத்து கொடுத்தாலே அக்காவுக்கு ஜெலஸ், அக்கா கொடுத்தா அம்மா ஜெலஸ். அது இஃப் a third person comes, it becomes a big question mark. பட் ஷீ இஸ் யுவர் வைஃப்ல, அப்போ நீங்க இவ்ளோ அந்த ஸ்ட்ராங்னஸ் நமக்கு இல்லைன்னா why we have to get married? இப்போ நீங்க ஜென்ஸ்னா ரெண்டையும் மேனேஜ் பண்ணிக்கணும், அப்படி பண்ணிக்கணும். நான் ஸ்ட்ரென்த்னா எது ஸ்ட்ராங் எது தப்புன்னு நம்மளால சொல்ல முடியலன்னா we should not get into it in my opinion. ஓகே. பட் யூ ஆர் வெரி ரைட்ல, உங்களுக்கு இல்ல புரியல. நம்மளால சொல்ல முடியும், நம்ம ஓ. பேசலாம். இட் வில் நாட். இப்போ my sister is talking something to me about my mother is talking something to me about my sister, which I cannot convince both of them. ஓகே. It's not inability or you want to fake like it is அதுதான் லைஃப் இப்படிலாம் போகலாம், அது இட்ஸ் குட். பட் ஆனால் நீ அதை பேலன்ஸ் பண்ண அளவுக்கு எனக்கு தெரியாது. விட்டு கொடுக்கறதுக்கு எல்லாமே இது எல்லாம் எவ்ரி டயலாக் இஸ் குட். பட் இம்பைப் பண்ணது வரும்போது அது நார்மலைஸ் இதுன்னு பண்ணும்போது இட் இஸ் டிஃபிகல்ட். பட் அது ஒன் ஆஃப் தி ரீசன், 99%ல 1%. அதனால இது மேரேஜுக்கு இதுக்கும் ரிலேட்டட் கிடையாது. பட் ஐ ஃபெல்ட் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டர் வேர்ஷனாக இருக்கும். அப்போ அந்த வேர்ஷன் நான் எனக்கு இல்லை இருக்க முடியலன்னு கூட ஒரு பர்சன்டேஜ் இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட் ஐம் நாட் கெட்டிங் மேரிட். அதில் மேபி உங்களோட எத்திக்ஸ் புரிஞ்சுக்கிட்டு உங்க பிரின்சிபல்ஸ் அக்செப்ட் பண்ண ஒரு பொண்ணு இருந்தா இட்ஸ் ரைட். இல்லை அந்த ட்ராக்குக்கே என்னால் வரல. ஓகே திஸ் இஸ் வாட் இன் மேபி ஏஜ் ஆயிடுச்சுன்னு இல்லை. பட் ஐ எம் வெரி கிளியர் இன் தட். எனக்கு ஃபுல்லாக ஐ ஹவ் டு கோ இன்னொரு இல்லை ரிமைனிங் கண்ட்ரிஸ்லாம் பார்க்கணும். இன்னும் நிறைய சம்திங் பவர் ஐ கேனாட் டெல் இன் த சேனல்ஸ். ஐ ஹாவ் சம் லாட் ஆஃப் விஷன் விச் ஐ ஹாவ் டு அக்கம்ப்ளிஷ். ஸ்டில் ஐ டிட்ன்ட் அக்கம்ப்ளிஷ் இட் ஆல். இப்போ தான் நிறைய லேர்ன் பண்ணிட்டு வரேன். இன்னைக்கு கூட நிறைய நாங்கள் வி வில் டிஸ்கஸ் ஃப்ரீ டைமில் nowadays we are discussing only about why this what about this காஸ், ஏன் இந்த எஸ்சி எம்பிசி. இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் போனோம். லிட்டில் ஐ ஷேர். இந்த நீட் ஜெஇ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா அட்லீஸ்ட் டிவி சேனல்ஸ் இது எத்தனை பேர் பார்க்குறீங்களோ லெட் தம் ஸ்ப்ரெட் தட். யூ ஆர் ஹேவிங் இன்டகிரேட்டட் கோர்ஸ்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் கோர்ஸ் இஸ் கோயிங் ஆன். கவர்மெண்ட் படி இது பண்ணவே கூடாது. ஓகேங்களா? 11th 12th the children will be studying மடிப்பாக்கத்தில். இட் இஸ் கோயிங் யுவர் ரெகுலர் கிளாஸஸ் போகும். அவங்க சம் கோச்சிங் சென்டர்ஸ், ஸோ கால்ட் கோச்சிங் சென்டர்ஸ். ஓகே, அவனுக்கு இப்போ we were discussing என்னடா டிஃப்ரென்ஸ், ஏன் டெவலப் போகிறோம். அப்போ நாங்கள் டேட்டா சர்வே பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம். 13 lakhs கிட்ட பீப்புள் ஆர் அப்ளைங். But the seat is for 13,000 something, 14,000 at first 2026 years. 2026 இந்த இயருக்கு இவ்வளோ இவ்வளோ லேக்ஸ் கோச்சிங் சென்டர் இவ்வளோ எடுக்கிறாங்க, டேட்டாஸ் எடுக்கிறாங்க. எத்தனை சீட்டுக்கு இவ்வளவு? அப்போ ஒரு கொஸ்டின் அவர் நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்கள் 2 பேர் தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். நீ ஒரு ஆன்சர் பண்ண அப்படி சொன்னா. என்ன கொஸ்டின்? why they are having this much of competition towards these colleges. I was thinking why this much of competition. Then he said எல்லா காலேஜும் ஒரே காம்படிஷன் லெவலில் இருந்தால் நமக்கு இவ்வளோ சீட்டெல்லாம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகுமால. நான் ஏன் பிஎஸ்ஜிக்கு போகணும், நான் ஏன் அண்ணா யூனிவர்சிட்டி போகணும், நான் ஏன் ஐஐடி போகணும், நான் ஏன் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் ஏன் போக மாட்டேங்கிறேன். அப்போ பக்கத்துக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் இஸ் நாட் தட் ஸ்டாண்டர்ட். அப்போ வென் ஐ இம்ப்ரூவ் திஸ் ஸ்டாண்டர்ட், லைக் ஸ்கூல்ஸுக்கு ஏதாவது ரேட்டிங் இருக்கா, ஸ்கூல்ஸ்க்கு ஏதாவது கேட்டகரைஸ்ட் இருக்கா, இல்லை. அப்போ இது திங்க் பண்ண வச்சுக்க. இந்த மாதிரி எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் போது எங்களுக்கு நிறைய வேலை நிறைய இருக்கு.
இதுல இது வந்து everybody is doing, you are married, இது சைக்கோ பயோ திங்ஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அ கெமிஸ்ட்ரி. பயோ கிளாக் தான் நீங்க வந்து உங்களுடைய பாடி அனாட்டமி படி யூ டு ஹாவ் அ ரீப்ரொடக்ஷன் இருக்கணும் எல்லாருக்கும். இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் சில பேர் இருந்தால் தான் இப்படி போக முடியும். எல்லாரும் அப்படி போயிட்டு அப்படி போக முடியாது இல்லையா? அப்போ அந்த கொஷின்ஸ்லாம் வரும்போது வி ஆர் திங்கிங் அபவுட் தட். வி டோன்ட் ஹவ் ஸ்கூல்ஸ்க்கு உங்களுக்கு லெவல் கிடையாது. தெருக்கு தெரு ஸ்கூல் இருக்கு. பட் டு யூ திங்க் தட் விச் இஸ் குட் ஸ்கூல், விச் இஸ் பேட்? ஹவு யூ நோ தட்? 11th 12th ஸ்கூலுக்கே வர மாட்டேங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு த ஸ்கூல். இதே த கவர்மெண்ட் ஸ்கூல் பையனும் இதே எக்ஸாம் தான் காம்படிட்டிவ் எழுதணும். ஸோ வாட் லெவல் யூ ஆர் பேலன்சிங் த சொசைட்டி? அப்போ ஒன் ஹூ ஹாஸ் மணி, ஒன் ஹூ ஹாஸ் அ கோச்சிங் சென்டர், தே கேன் சர்வே. நீட்டு ஜெஇ எல்லாம் நீ போய்க்கலாம். நீ ஒன்றும் இல்லை. அப்போ எதுக்கு அந்த ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லெவல்? ஹூ இஸ் திங்கிங் தட்? அப்போ வி ஹாவ் டு வாய்ஸ் அவுட். நோ, இதுக்கு அப்புறம் அடுத்த பிளான் இருக்கு. ஐ தாட் வி வில் திங்க் ஒன்ஸ் அ ப்ரோக்ராம் நம்ம அடுத்த டிஸ்கஷன் போகணும். நாங்கள் டேட்டாஸ் எடுக்கும்போது யூ கேன் சி 87:1 தான் செலக்ட் ஆகிறாங்க. 87 ஸ்டூடெண்ட்ஸ்னா 1. இன்னொரு கேட்டகரியில் ஜெஇ பார்த்தீங்கன்னா 200:1. Oh my God. How many of them? அப்போ அந்த 200:1க்கு 13 lakhs, 1 crore 34 lakh students something. I don't correct exact data. Please you refer to the exact data. இவங்க இவ்வளோ பேர் எதுக்கு எழுதணும்னு கேட்குறேன் இந்த சீட்டுக்கு. அப்போ திஸ் யூ ஆர் கிரியேட்டிங் சம்திங் எல்ஸ் விச் மேக்ஸ். இதை பேரண்ட்ஸ்க்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டானா இது கட் ஷார்ட் ஆயிரும். The coaching centers, I so called the letters 4-letter word, 5-letter word coaching centers. Everybody is doing all this nonsense. இதெல்லாம் நாங்கள் கரெக்ட் பண்ணதுக்கே டைம் இல்லையே. இதுக்குள்ள எதுக்கு அடுத்த லைஃப்குள்ள போயிட்டு அதை போய் சரி பண்ண? நம்ம ஃபர்ஸ்ட் happy to hear that. Yes. And thank you sir for your vision. It's like அது ரொம்ப broader-ஆ இருந்தது. Yes, thank you. Yes, thank you so much.